என்ன சூழல் வந்தாலும் எதிர்கொள்ளும் தைரியத்தை விட வேற என்ன வரம் இறைவன் கொடுக்க முடியும்? பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம். ஆனா, எதிர்கொள்ளும் தைரியம் என்கிற அந்த பண்பு இருக்கு பாருங்க. எந்த சூழ்நிலை வரட்டும்டா பார்த்துக்கலாம். அப்படின்ற ஒரு பண்பு இருக்கு பார்த்தீங்களா? அது இறைவன் லேஸ்ல எல்லாருக்கும் குடுக்க மாட்டார். அது கூட ரொம்ப அசாத்தியமான அசட்டு தைரியம் அல்ல. தர்மத்தோடு கூடிய, அறத்தோடு கூடிய ஒரு தைரியம். நான் அறத்தில் நிற்கிறேன் என்று இறைவன் என்னோடு இருக்கிறார் என்கிற அந்த தைரியம் குடுக்கிற ஒரு பண்பு, ஒரு மனநிலை இருக்கு பாருங்க. அதுதான் இறைவன் குடுக்கிற மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதுக்கு சத்சங்கங்கள் தான் வரணும். சத்சங்கத்வே நிச்சங்கத்வம், நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிர்ச்சல தத்துவம், நிர்ச்சலத்வே ஜீவன் முக்தி. சங்கத்தோடு தொடர்பு இருந்தால் நிச்சங்கத்வே பல தேவையற்ற விஷயங்களில் இருந்து, சம்பாஷணைகளில் இருந்து, பிரச்சனைகளில் இருந்து, இன்னும் எத்தனையோ எத்தனையோ தேவையற்றதெல்லாம் இருந்து நம்மை குழப்பிக் கொண்டிருக்கிற அனைத்திலிருந்தும் நீ விடுபடுவாய். போதும் அதுவே. இந்த தேவையற்றதுதான் நம்மள நிறைய படுத்துது இல்ல. தெரியல எது தேவையில்லாதது எது தேவையானதுன்னு சொல்றது கூட ஒரு குரு வரணும், ஒரு சத்சங்கம் வேணும். தேவையில்லாததெல்லாம் தேவைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்போ சத்சங்கத்வே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்வே சரி இதையெல்லாம் விட்டுட்டு நீ நிச்சங்கம் ஆகிவிட்டாய், தேவையற்றதிலிருந்து தான் விடுதலை பெற்று விட்டாய். அப்பன்னா என்ன? நிர்மோகத்துவம், ஆசையெல்லாம் போயிடும். ஆசையெல்லாம் போயிட்டா நான் என்ன பண்றது? தேவையற்ற ஆசைகள் போய்விடும். எது தேவையோ, எது உன்னை உயர்த்துமோ, எது உன்னை மகிழ்ச்சிக்காலாக்குமோ, எது உன்னை இந்த பிறவி பயனை அடைய வைக்குமோ, எது உன்னை குழப்பாமல் இருக்குமோ, பயப்படாமல் வைக்குமோ, அந்த ஆசைலாம் வேணும். ஆசையே வேணான்னு சொன்னார் ஒருத்தர். துன்பத்திற்கு காரணம் என்றார். இவர் கோயில் நிறைய இருக்கீங்க. யார் அவர்? புத்தா. அவரே எல்லாரும் ஆசைப்படாம இருக்கணும்னு ஆசைப்பட்டார். அப்ப அந்த ஆசை வேணும். நான் முக்தி அடையணும்னு புத்தா ஆசைப்பட்டாரு. அதற்காக எத்தனை பிரயத்தனப்பட்டார். எந்த ஆசை வேணும்? அப்ப நிர்மோகத்துவம், தேவையற்ற விஷயங்களிலிருந்து நீ விடுபட்டால் தேவையற்ற ஆசைகளிலிருந்து விடுபடுவாய். இந்த மோகம் வேற, ஆசை வேற. அதெல்லாம் புரியணும். மோகம் போயிடும். நிர்மோகத்துவே நிர்ச்சல தத்துவம். எப்பொழுது உன்னிடத்தில் இருந்த தேவையற்ற இந்த ஆசைகள் போகிறதோ அப்போ மனம் சலனப்படாது. அப்படியே ஒரு தைரியத்தோடு இருக்கும், ஒருமையோட இருக்கும், கான்சென்ட்ரேஷனோட இருக்கும். அந்த நிர்ச்சலத்துவம் போயிடும். பதட்டம் இருக்காது, பயம் இருக்காது, சலனம் இருக்காது, சஞ்சலம் இருக்காது, கவலை இருக்காது, கோபம் இருக்காது. அது இல்லாம இருக்கிற மனசு எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? அங்க என்ன இருக்கும் தெரியுமா? அன்பு மட்டும் தான் இருக்கும். நிர்ச்சலத்வே ஜீவன் முக்தி. அப்பதான் இந்த ஜீவனுக்கு முக்தி கிடைக்கும்னு யார் சொன்னது? ஜகத்குருவாகிய ஆதிசங்கரர் சொன்னார். அப்படி இறைவன் கொடுக்கிற மிக பெரிய வரம் இது போன்ற சத்சங்கங்களில் அமரக்கூடிய பாக்கியம். அவனால இந்த சிந்தனை நான் காது கொடுக்கணும்னு சொல்றது பெரிய வரங்க. செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. எல்லா செல்வத்திலும் எது சிறந்த செல்வம் என்கிறார்? செவிச்செல்வம். காதை கொடு, இப்போ லைஃபே மாறும். காது கொடுக்க மாட்டேன்னு சொன்னா நம்ம லைஃப் மாறாது. அதனாலதான் எல்லாருக்கும் மாற்றம் ஏற்படுத்தியது காது கொடு. ஒருத்தன் என்ன சொல்றான்னு கேளு. அர்ஜுனன் காதை கொடுத்தான், துரியோதனன் கொடுக்கல. எல்லாருக்கும் தான் சொன்னாரு கிருஷ்ணர். ஆனா காது கொடுத்தது யாரு? அர்ஜுனன் கொடுத்தான், மாறினான். துரியோதனன் கொடுக்கல, அதனாலதான் இறந்தான். எத்தனையோ நாட்களை எப்படி எப்படியோ நீங்கள் செலவழித்திருப்பீர்கள். அந்த நாளெல்லாம் மேல ஒரு கணக்குக்கு வராது. நீ என்ன இப்ப நாம சம்பாரிச்ச பணம், படிச்ச படிப்பு, பதவி எல்லாம் மேல பேசுமா? பேசாது. இது பேசும். இப்ப இந்த நேரத்தை நீங்கள் இறைவன் உங்கள் பால் வைத்த அன்பின் காரணமாக செலவு செய்து கொடுத்திருக்காரு இல்லையா? அப்ப அந்த நேரத்தை சிறப்பாக நாம் செலவழிக்க இருக்கிறோம். இதுதான் பெரிய நம்முடைய சேமிப்பு. இதுதான் நம்முடைய பெரிய வைப்பு நிதியாக நமக்கு அமையும். ஆன்மீகம் என்றாலே குடும்பத்தை விட்டுட்டு வந்துருங்க. அதுதான் நம்ம இதுவரைக்கும் ஆன்மீகம்னா என்ன? குடும்பத்துல இருக்கக்கூடாது. நம்முடைய சம்பிரதாயம், பாரத சம்பிரதாயம். குடும்பத்தை விட்டுட்டு வான்னு எங்கேயும் இல்லை. நம்ம சாமியெல்லாம் யாரோட தான் இருக்காங்க? ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்காங்க. 1க்கு 2 பேர் இருக்கு இல்லையா? நம்முடைய சம்பிரதாயம் ராமர் சீதை, சிவன் பார்வதி, மேல ஒண்ணு கங்கா வேற இல்லையா? வள்ளி. உங்களுக்கெல்லாம் இஷ்ட தெய்வம் யாரு?
தமிழர்களுக்கு கண்டிப்பாக இஷ்ட தெய்வம் முருகனாகத்தான் இருக்க வேண்டும். அப்ப முருகனுக்கு தெய்வ யானை போக வள்ளி ஒண்ணு வேற. அது கூட பாருங்க, அம்மாவ தான் ஃபர்ஸ்ட் 2வது ஒய்ஃப் வள்ளி தெய்வ யானை. இல்லையா? அப்போ எல்லா தெய்வங்களும் இது போல சொல்லலாமா? ஒவ்வொரு அவதாரத்திலும் கிருஷ்ணருக்கு பாமா, ருக்மணி என்று வருகிறாரா? அப்படி ஒவ்வொரு தெய்வத்திற்கும் மனைவியோடு தான் பெரும்பான்மையான தெய்வங்கள். இதுல விதிவிலக்காக ஆஞ்சநேயர் இருப்பார். அவரு திருமணம் செஞ்சுக்கல. ஒரு சில தெய்வங்கள் தான் பிரம்மச்சாரிகள். அதுல விநாயகருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு இன்ன வரைக்கும். வடநாட்டுலலாம், நான் இந்தியாவுல சொல்றேன். வட இந்தியாவில் அவருக்கு சித்தி, புத்தி விநாயகர். அவருக்கு 2 ஒய்ஃப். தமிழ்நாட்டுல பாவம் அவரு கல்யாணம் ஆகல. பாவமா குடுத்து வச்சவரா நீங்க தான் சொல்லணும். முருகனுக்கு தமிழகத்துல 2 ஒய்ஃப். வட இந்தியாவுல கார்த்திகேயன் சொல்லி ஒரு பிரம்மச்சாரி. இப்படி ஒரு சில தெய்வங்களுக்கு மட்டும்தான் பிரம்மச்சாரியாக நாம் சித்தரித்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய பாரத சம்பிரதாயத்தில் உள்ள எல்லா தெய்வங்களுக்கும் திருமணம் ஆகியிருக்கு. அதனால ஆன்மீகத்திற்கும் இந்த குடும்பத்துக்கும் ரொம்ப தொடர்பு இல்லையா? அப்போ குடும்பம் தான் ஆன்மீகத்தினுடைய அடித்தளம். வள்ளுவன் கூட அறம், பொருள், இன்பம் 4 பொருள் இருக்கா? அறம் இருக்கு, பொருள் இருக்கு, இன்பம் வீடு. ஏன் வள்ளுவன் வீடு வைக்கலன்றது அப்புறம் நம்ம. ஆனால் அறம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, இன்பம் இருக்கிறது. அறம் என்பது ஆன்மீகம் சார்ந்தது. அறம் தான் ஆன்மீகம். அதுல பாயிரவியல்னு ஒரு இயல் இருக்கும். அடுத்ததுல என்ன வச்சிருவாரு? இல்லறவியல்னு இருக்கும். வருதா? அறத்துல இல்லறம். இல்லறதுக்கு என்ன பேர் வச்சிருக்காரு? இல்லறம். அறம் இல்லத்துலதான் அறம் இருக்கணும். ஆன்மீகத்தோடு முழுக்க முழுக்க தொடர்புடையது இல்லறம். ஆன்மீகம்னா என்ன அப்படின்னா அன்பு. ஆன்மீகம்னா என்ன? ஸ்பிரிச்சுவல் பர்சன்னா என்னன்னு பாப்பீங்க நீங்க? லவ். ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் சொன்னா நீங்க அவங்களுடைய அடையாளம் என்னன்னு பாப்பீங்க. நமக்கு நாம ஸ்பிரிச்சுவல் பர்சனோ இல்லையோ, பட் ஸ்பிரிச்சுவல் பர்சனுடைய ஐடென்டிட்டி என்ன? லவ். அப்ப அந்த இல்லறத்துல அன்பு இருந்தா அதான ஆன்மீகம். வள்ளுவம் என்ன சொல்கிறது? அன்பும் அறனும் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இது போடாம தமிழர்களினுடைய திருமண பத்திரிகையே இருக்காது. இப்ப போடுறாங்களான்னு தெரியாது. இங்கிலீஷ்ல போட்டாங்கன்னா அதுல வராது. ஆனா அப்ப எல்லாருடைய திருமண பத்திரிகையிலும் அது பொருள் தெரியுதோ தெரியலையோ, அத போட்டுதான் திருமண பத்திரிகை எழுதுவோம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை. ஒரு இல்வாழ்க்கை என்றால் அதில் என்ன இருக்கணும்? அன்பு மனைவி, அரண் கணவன். அப்படி கணவன் மனைவிய போல அன்பும் அறனும் இருக்கணும். அப்ப அதனுடைய அன்பு என்பது பண்பு. அவங்க வீட்டுல அன்பு பண்பாக இருக்கணும். அதனால் விளையக்கூடிய பயன் அரண். எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா? கணவன் மனைவி இடையே என்ன இருக்கணும்? அன்பு என்கிற பண்பு இருக்கணும். அதனால் விளையக்கூடிய பயன் அவர்களால் அரண் இருக்கணும். இருக்குதா? இப்ப இல்லத்திலே கணவன் மனைவி இடத்திலே குடும்பத்திலே அன்பும் அரணும் இருந்தா சமுதாயம் எப்படி இருக்கும்? இருக்கா? ஒரு நாடு எப்படி இருக்கும்? ஒரு உலகம் எப்படி இருக்கும்? அப்ப உலகம் தரங்கட்டு போச்சுப்பா அப்படின்னு சொன்னா உலகத்துல இருக்க மலைகள் கெட்டு விட்டதா? காடு கெட்டுடுச்சா? இல்ல நதிகள் கெட்டு விட்டதா? எல்லாத்தையும் கெடுத்தவன் யாரு? ஆமாமா, நதி கெட்டு போச்சே. மலையெல்லாம் இப்படி ஆயிடுச்சு. செய்தவர் யார்? மனிதர்கள். அப்படியே இயற்கை அப்படியே மனித சமுதாயம் மட்டும் இல்லாம இருக்கட்டுமே. இயற்கை அவ்வளவு அழகா இருந்திருக்கும். இந்த கொரோனா இயற்கை தன்னை புதுப்பித்து கொண்டதா? நீ என்னடா உன்னை நம்ம ஒரு செகண்ட் ஒரு சின்ன கிருமி எடுத்துக்கு இறைவன் போட்டார். நீ போய் பண்ணிட்டு வா. அருள் பெரில் துரும்பும் ஓர் 5 புரியும் என்பார் வள்ளல் பெருமானார். அருள் வந்துட்டா, இறைவனுடைய அருள் வந்துட்டா ஒரு துரும்பு கூட 5 தொழிலை புரியுமா? வள்ளல் பெருமானார் அகவல்ல சொல்றாரு. ஒரு துரும்பு கூட இறைவன் அருள் வந்துட்டு 5 தொழில் புரியும். நமக்கு முத்தொழில் தெரியும். யாருக்காவது 5 தெரியுமா? முத்தொழில் எது? படைத்தல், காத்தல், அழித்தல். 5 மறைத்தல். அது ரொம்ப சந்தோஷம். நிறைய பேருக்கு 5 என்பதே தெரியாது. உண்மைதானே? முத்தொழில் தான் தெரியும். மும்மூர்த்திகள் தான் தெரியும் நமக்கு. படைத்தல், காத்தல், அழித்தல். வள்ளல் பெருமானார் சொன்னாரு. அதற்கு முன்பே சொல்லி இருக்காங்க. நமக்கு செவிக்கு வரல. மறைத்தல்,
அருளல் என்கிற ஐந்தொழில்களையும் இறைவன் செய்கிறார். அவன் அருள் வந்துட்டா துரும்பு கூட செய்யுமா? அப்படி ஒரு சின்ன கொரோனா, துரும்பு கூட கிடையாது அது. துரும்ப லட்சம் கூறு போட்டா அதனுடைய ஒரு பிரிவு தான் கொரோனாவினுடைய சைஸ்ன்னு சொன்னாங்க. அது நம்ம எல்லாரையும் லாக்டவுன் போட்டது. இந்த வார்த்தைலாம் நம்ம இப்பதான் கேட்டோம். குவாரண்டைன், லாக்டவுன், லாக்டவுன் பீரியட். எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், தூக்கி உள்ள வச்சுதான். எல்லாரும் லாக்டவுன், எல்லாரும் இருக்கணும்னுட்டு. அப்ப இயற்கை தன்னை புதுப்பித்துக் கொண்டதா? இயற்கை தன்னை புதுப்பிச்சுக்கிச்சா? ஏன்னா மனித சமுதாயத்தினுடைய அட்டூழியம் தாங்கல அதுக்கு. இயற்கை என்ன செஞ்சது? தன்னை தானே புதுப்பித்துக் கொண்டது. அப்ப இயற்கையில இந்த உலகம் நல்லா இருக்கணும்னு சொன்னா, அப்படியே வாங்க. ஒரு நாடு நல்லா இருந்தா, நாடுகள் எல்லாம் நல்லா இருந்தா, உலகம் நல்லா இருக்கும். நாடு நல்லா இருக்கணும், அதுல இருக்க சமுதாயம் நல்லா இருக்கணும். சமுதாயம் நல்லா இருக்கணும்னா, அந்த ஊர் நல்லா இருக்கணும். அந்த ஊர் நல்லா இருக்கணும்னா, தெரு நல்லா இருக்கணும். தெரு நல்லா இருக்கணும்னா, அங்க இருக்கிற அந்த வீட்ல இருக்கிற குடும்பம் நல்லா இருக்கணும். குடும்பம் நல்லா இருக்கணும். அங்க பேஸ் கணவன், மனைவி. அம்மா, அப்பான்னு சொன்னா, அம்மா, அப்பா யாரு? கணவன், மனைவி. இப்ப எங்க பேஸ் இருக்கு? பேஸ்மெண்ட் வீக்கா இருந்தா, பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்குமா? இந்த பில்டிங் ஸ்ட்ராங் பண்றது தான் இப்ப வேலை. இப்ப புரிஞ்சிருச்சுங்களா? அப்ப இதுதான ஆன்மீக நிகழ்ச்சி. இத விட்டுட்டு என்ன சொன்னாலும், அது மேல என்னமோ சொல்லுவாங்களே, இத விட்டுட்டு அங்க மேல பந்தல் போடுறா மாதிரி. அதனால பில்டிங்க ஸ்ட்ராங் ஆக்குப்பா. அப்ப ஒவ்வொருவரும் எங்கிருந்து உற்பத்தி ஆகிறார்கள்? வேரை சரி செய். வேரை விட்டுட்டு கிளைகளுக்கும் இலைகளுக்கும் நீரை வார்த்து கொண்டிருக்காதே. வேர் என்பது கணவன், மனைவி, அம்மா, அப்பா. அம்மா அப்பான்றது அப்புறம். முதல்ல நீ நல்ல கணவன் மனைவியாக இருந்தால், நல்ல அம்மா அப்பா, நல்ல பொண்ணு நீ, நல்ல மருமக, நல்ல மருமகன், நல்ல மகன், நல்ல பேரன், எதுவா இருந்தாலும் கணவன் மனைவி தான் பேஸ். நல்ல சமுதாயத்துல நீங்க ஆபீஸ்ல கூட வீட்ல நிம்மதியா இருந்தா ஆபீஸ்ல ஒழுங்கா ஒர்க் பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு நாம என்னெல்லாம் குடுக்குறோம்? நல்லா சிந்திச்சு பாருங்க அன்பு உள்ளங்களே. உங்ககிட்ட பேசல நான் யார்கிட்ட பேச? நம்ம எல்லாம் பிள்ளைகளுக்கு என்ன குடுக்குறோம்? நல்ல கல்வி குடுக்கணும். நல்ல ஸ்கூல் குடுக்கணும். நல்ல மொழி வளமை குடுக்கணும். நல்ல ட்ரெஸ் குடுக்கணும். என் பிள்ளைங்க நான் அனுபவிக்காதெல்லாம் அனுபவிக்கணும். இப்படியெல்லாம் நெனச்சீங்கன்னா அது தப்பு. நான் அனுபவிக்காதெல்லாம் அனுபவிக்கணும். நீங்க அனுபவிச்சத அவங்களுக்கு காட்டணும். காட்டணும்னா உடனே சொல்லி, சொல்லி அவங்கள போர் அடிக்கக்கூடாது. ஐயோ! அப்டின்னுட்டு. நீங்க அப்படியெல்லாம் கஷ்டத்த அனுபவிச்சால் தான் உங்களுக்கு உழைப்பின் வலிமை தெரியும். பணத்தோட கஷ்டம் தெரியும். எல்லாம் தெரியும் உங்களுக்கு. தவறு பண்றோம் நம்ம. இப்போ இதையெல்லாம் குடுக்கணும்னு நம்ம நெனைக்கிறோமே! நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இதெல்லாம் இன்னும் எக்ஸெட்ரா நல்ல என் பையனுக்கு நல்ல காலேஜ்ல கிடைக்கணும். நல்ல அவன் வேலைக்கு கிடைக்கணும். அவனுக்கு நல்ல கல்யாணம் ஆகணும். நல்ல கிராண்ட் மேரேஜ் பண்ணணும். இருக்கா? கிராண்ட் மேரேஜ் நல்ல வீடு, நல்ல கார். அவன அப்படியே அப்படியே அவளே அவனையோ ஒரே ஒரு அவங்களுக்கு நல்ல நேரம் குடுக்குறீங்களா? உங்க டைம் அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்றீங்களா? நல்ல வார்த்தைகளை, நல்ல அம்மா, அப்பாவா நம்ம இருக்கணும். முதல் சொத்து அந்த குழந்தைகளுக்கு நல்ல தாய், தந்தை. நிறைய அட்வொகேட் பேசுவாங்க. மருத்துவர்கள், குழந்தை நல மருத்துவர்கள், மனநல மருத்துவர்கள் கொண்டு வரும் செய்தி என்ன தெரியுமா? ஒரு கவுன்சிலிங்ன்னு ஒருத்தவங்க வராங்க. கஷ்டம்னு ஒருத்தவங்க வராங்க. இல்ல குற்றம் பெரிய பெரிய குற்றங்கள் செய்கிறார்கள். சிறைச்சாலையில இருக்கவங்கலாம் பேசுறாங்க. அங்க பேஸ் அம்மா, அப்பா அங்க சரியில்ல. நல்லா படிக்குங்க. நல்ல பர்சனாலிட்டி ஸ்கில்லோட குழந்தைங்க இருக்குங்க. அங்க என்னன்னு கேட்டா, அம்மா, அப்பா அவ்வளவு சிறப்பான அம்மா, அப்பாவா இருப்பாங்க. அவர்களுக்குள்ள அத்தனை ஒற்றுமை இருக்கும். அத்தனை பண்பாடு இருக்கும். ஒருவரை ஒருவர் மதிப்பார்கள். முதல்ல வார்த்தைய புரிஞ்சுக்கோங்க. இந்த வார்த்தைய அப்படியே வேதமா எடுத்துட்டு போங்க. உங்க ஒருவருக்குள்ள அன்பு இருக்கிறது என்பது 2வது. முதல்ல கணவனை மனைவியும், மனைவியை கணவனும் மதிக்கணும்.